தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. உன்னை சுற்றிலும் நான் அக்கினி மதிலாய் இருக்கிறேன், எந்த தீங்கும் உன்னை அணுகாது. உன் நடுவில் என் மகிமை பிரகாசிக்கும். சகரியா 2:5. நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அக்கினி மதில் என்பது தேவனுடைய அசைக்க முடியாத தெய்வீக பாதுகாப்பு. உங்கள் நடுவில் மகிமை என்பது உங்கள் வாழ்வில் அவருடைய பிரசன்னமும் ஆசீர்வாதமும் வெளிப்படுவது ஆகும். அதாவது, தேவன் உங்களுக்கு வெளியே பாதுகாப்பையும் உள்ளே தம் பிரசன்னத்தையும் ஒரே நேரத்தில் தருகிறார். எவ்வித நோய்களும் பிரச்சனைகளும் உங்களை அணுக முடியாது. உங்கள் சூழ்நிலைகளை கண்டு பயப்பட வேண்டாம், ஏனெனில் தேவனின் அக்கினி மதில் உங்களை சூழ்ந்துள்ளது. இந்த இரட்டை ஆசீர்வாதத்தை விசுவாசத்தோடு சுதந்தரியுங்கள். ஆமேன். ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி. அக்கினி மதிலாகிய கர்த்தாவே, இன்று எங்களை சுற்றிலும் உமது தெய்வீக பாதுகாப்பை கட்டளையிடுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் நோய்கள் மற்றும் சாத்தானின் தந்திரங்களிலிருந்து எங்களை பாதுகாத்து நீர் இன்று வாக்கு பண்ணின அந்த இரட்டை ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்தருளி உமது மகிமையை எங்கள் வாழ்வில், குடும்பத்தில், வேலையில் வெளிப்படுத்தும். கர்த்தாவே, கடன், மனபாரம், சரீர வியாதி பலவீனத்தில் சிக்கி தவிப்பவர்களை நீர் தொட்டு விடுதலையாக்கும். இந்த நாள் முழுவதும் உமது பலத்தால் என்னை நிரப்பி உம்முடைய ஆவியால் என்னை வழிநடத்தும். கர்த்தாவே, இந்த நாளிலும் தங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல விசேஷங்களை கொண்டாடும் ஒவ்வொருவரையும் இந்த நாளின் வாக்குத்தத்த வசனத்தின்படியே ஆசீர்வதியும். பிதாவே, இன்று இயேசுவின் வருகை இருக்குமானால் நான் அதில் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.